Hello friends, welcome to our channel Oh My Thagaval. இன்னைக்கு வந்து actually இங்க வந்து ஒரு வீக்கெண்ட் தான். So basically ஒரு வீக்கெண்ட் எப்படி இருக்கும் எல்லாருக்கும் லேசியா ஆரம்பிக்கிற மாதிரி அதே மாதிரி தான் எங்களுக்கும் லேசியா டிவி பார்த்துட்டு இருக்கோம் காலையில இன்னும் எந்த வர்க்குமே பண்ணல. ஸோ இனிமேல் தான் வந்து ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் பண்ணும். இங்கே வீக்கெண்ட்னாலே வந்து மஸ்ட் டு டூ அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும் கிச்சன்லேயே ஆகட்டும் இல்லை ஷாப்பிங் இந்த மாதிரிலாம். ஸோ அதெல்லாமே இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீக்கெண்டில் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஜாபு மஸ்ட் டு டூ அப்படி என்னென்னா பேண்ட்ரி வந்து கொஞ்சம் ரீஆர்கனைஸ் பண்ணுறது தாங்க. ஏன்னா ஓவர் த வீக் வந்து நம்ம யூசேஜில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் அங்கங்கே மாறி இருக்கும், லொக்கேஷன் மாறி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் தீர்ந்து போயிருக்கும், ஒரு சில விஷயங்கள் இனிமேல் தீர போகிற ஸ்டேஜில் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம நோட் பண்ணி கணக்கெலாம் வச்சுக்கிட்டோன்னா தான் நம்ம நெக்ஸ்ட் வந்து க்ரோசரி ஷாப்பிங்லாம் போகும்போது நமக்கு வாங்குறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நம்ம பேண்ட்ரியில் டாப் ரேக்கில் வந்து ஆல்ரெடி வந்து பாஸ்தா 2 ஐட்டம், அதுக்கப்புறம் சீரியல்லாம் வந்து ஆக்சுவலி காலியாக இருக்குது. இதெல்லாம் வாங்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாய் வந்து இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ பின்னாடியே வந்து நம்மளோட வெள்ளைச்சன்னா வந்து சுத்தமாக தீந்துருச்சு. பட் இங்கே தீர்ந்தாலும் எனக்கு வந்து ஸ்டாக் வந்து பேக்கெட்டில் இருக்குது, அதெல்லாம் வந்து கொட்டி வைக்கணும். அப்புறம் அடுத்தது என்ன பருப்பு தீந்துருச்சுன்னு பார்ப்போம். இது ஆக்சுவலி இந்த ஒயிட் சிக் பீஸ், இந்த வெள்ளை கடலை வந்து இந்த கசானா பிராண்ட் வந்து காஸ்கோவில் வாங்குறதா. இது நல்ல பெரிய பேக்கெட்டு, நல்ல எக்கனாமிக்கலாக இருக்கும். இது பார்த்துங்க 3 கிலோ. ஸோ ஒரு ஜார் கொட்டி இப்போ நமக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது தான் கொட்டிகிட்டு இருக்கேன். பேக்கிங் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். கரெக்டாக வந்துருச்சு. அடுத்து நம்ம இந்தியா சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கின மூங் தால் பாசிப்பருப்பு தான். இப்போ இதை கொட்டிட்டோன்னா இப்போ இன்றைக்கி நம்ம திருப்பி கடைக்கு போய் இதை வாங்கி நம்ம ஸ்டாக் பண்ணிக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து இந்த மாதிரி மஸ்ட் டு டூ. இதை வீக்கெண்டில் பண்ண விட்டுட்டோம் அப்படின்னா வீக் டேஸில் ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம வாங்கின ட்ரெஸ்ஸஸ்லாம் இந்த பாக்ஸில் பேக்கேஜாக நமக்கு வந்திருக்கு. இது ஓப்பன் பண்ணிடுவோம். பேக்கேஜிங் வந்து பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒவ்வொரு ப்ராடக்டாக எடுத்து வச்சிடுறேன். இந்த தெம்மு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்லைன் மார்க்கெட் பிளேஸ் தான். இவங்ககிட்ட அப்பேரல்ஸ் மட்டும் இல்லைங்க, எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் லைக் கிச்சன் ப்ராடக்ட்ஸ்லேருந்து ஜுவல்லரி, எல்லா வீட்டுக்கு தேவையான எல்லா விஷயமுமே இவங்ககிட்ட இருக்குது. மெயினாக எல்லா அப்பேரல்ஸும் பாருங்களேன், அழகாக வந்து கவர் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று ஒன்றா பார்த்துருவோம். இது வந்து என்னென்னா ஸ்வெட்டர் தாங்க. இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ஒரு கேர்லிஷ் கலர், பேல் பிங்க்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீநெக் ஸ்வெட்டர் வித் ஃபுல் ஹேண்டு. கண்டிப்பாக இந்த வின்டர் சீசனுக்கு நமக்கு சூப்பராக யூஸ் ஆகும். இந்த ஸ்வெட்டரோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் $14.49 தான். பேசிக்லி வந்து ஸ்வெட்டர்ஸ்னாலே வந்து பிரைட் கலர்ஸில் தானே இருக்கும், லைக் ரெட், ப்ளூ, க்ரீன். இப்போ நான் போட்டிருக்க மாதிரி பிங்க், இந்த மாதிரி டார்க் பிங்க்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு நியூட்ரல் கலர் வந்து வாங்கணும் அப்படின்ட்டு செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணி வாங்கினேன். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இது என்கிட்ட வந்து ட்ரெஸ் கலெக்ஷன்லேயே இல்லாத ஒரு ட்ரெஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது ஆக்சுவலி வந்து ஒரு பிளேசர் தான் பாருங்க. ஸோ இது வந்து ஒரு கேஷுவல் பிளேசர், ரொம்ப ஃபார்மல் அப்படின்லாம் கிடையாது, நம்ம நார்மலாகவே வந்து யூஸ் பண்ணலாம். இந்த பிளேசரோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் $17.99 தான். இது வந்து ஃபார்மலாக அப்படின்ட்டுலாம் இல்லைங்க, ஜஸ்ட் கேஷுவலாக போடலாம். முக்கியமாக நல்ல வார்ம் பிளேசர். நீங்கள் வெளியில் இந்த குளிர்காலத்துலலாம் போகும்போது கேஷுவலாகவே இப்படி வியர் பண்ணிட்டு போகலாம். அடுத்ததாக இந்த டிஷர்ட் பாருங்கள், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ஒரு க்ரூ நெக் டிஷர்ட், நார்மல் டிஷர்ட் தான். ஸோ மெயினாக வந்து கை வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரி லேஸ்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்க. இதோட ப்ரைஸ் நீங்கள் சொல்லியே ஆகணும், $5.98 தான். அடுத்ததாக இது வந்து ஒரு ஃபுல் லென்த் ட்ரெஸ்ஸு தான். மெயினாக தெம்முவில் வந்து இது எல்லாமே வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கில் தாங்க வாங்கினேன். அதே மாதிரி உங்களுக்கு 90 டே வரைக்கும் ரிட்டர்ன் பாலிசியும் இருக்குது, ஃப்ரீ ரிட்டர்ன் பாலிசி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஃபுல் லென்த் ட்ரெஸ் தான். ஒரு லூஸ் ஃபிட்டாக கேஷுவலாக வியர் பண்ணலாம். முக்கியமாக வந்து பாருங்கள், நல்லா எம்ப்ராய்டரி ஒர்க்லாம் போட்டு நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. இந்த பிளாக் லாங் ட்ரெஸ் வந்து நான் ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சி தாங்க வாங்கினேன், செலக்ட் பண்ணேன். ஸோ இதோட மெட்டீரியல் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இவங்க வந்து நிறைய பேமெண்ட் மோட்ஸ் வச்சுருக்காங்க, லைக் நீங்கள் கிரெடிட் கார்டு, கூகுள் பே, ஆப்பிள் பே, பேபால் எதில் வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கேஷுவல் பிளேசர். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து எனக்கு ஒரு இல்லாத ஒரு கலெக்ஷன் தான். மெயினாக இதெல்லாம் வந்து ஸ்ப்ரிங் சீசன், ஃபால் சீசன்லாம் வந்து ஒரு கேஷுவல் லுக்காக போட்டு போகலாம், ஒரு லைட்டாக வார்மாகவும் இருக்கும் நமக்கு. இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளேசர்ஸ் மட்டும் இல்லைங்க, அதுவும் வின்டருக்காக வந்து நிறைய கோட்ஸ் அண்ட் ஜாக்கெட்ஸ்லாம் வந்து அதுவும் வேரியஸ் கலர் ஆப்ஷன்ஸ் அண்ட் சைஸ் ஆப்ஷன்ஸ்லையும் வச்சுருக்காங்க.
ஸோ இந்த மாதிரி குட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் லோ ப்ரைஸில் வாங்கணும்னா நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து தெமு செக் பண்ணி பாருங்கள். அதுக்கான லிங்க்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம சேனல் யூசர்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா % ஆஃபும் இருக்குது. தெமு ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்களும் லோ ப்ரைஸ் ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் என்ஜாய் பண்ணி பாருங்கள். ஸோ நான் வாங்கின ட்ரெஸ் கலெக்ஷன் எல்லாமே பார்த்தாச்சுங்க. அடுத்தது வந்து கடை கிளம்பலாம். இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க இந்தியா சூப்பர் மார்க்கெட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். மெயினாக வந்து நம்மளோட இந்தியன் காய்கறிகள்லாம் வாங்குறதுக்கு தான் வந்திருக்கேன். இது எப்பயுமே வந்து நான் வீக்கெண்டில் தான் கண்டிப்பாக இந்த கடைக்கு வருவேன். ஏன்னா அப்போ தான் காய்கறியெல்லாம் கொஞ்சமாவது வந்து நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன்னா த்ரூ அவுட் த வீக்லாம் வந்து இவங்க ஃப்ரெஷ்ஷாலாம் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இம்போர்ட் ஆகி தான் வருது இல்லையா. ஸோ வந்து எப்பயாவது வாரத்தில் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தான் வந்து லோடு வந்து ஃப்ரெஷ்ஷாக வரும். அதனால் பெட்டர் வந்து வீக்கெண்ட் வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் காய்கறிலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த பேக்கெட் வந்து கருவேப்பிலை தாங்க. நெக்ஸ்ட் இது வந்து பீர்க்கங்காய் எப்போ வந்தாலும் நான் கண்டிப்பாக வாங்கிடுவேன். ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் எல்லாத்துக்குமே வந்து பீர்க்கங்காய் வந்து ரொம்ப பிடிக்கும். அப்புறம் கோவக்காய் கூட இன்னைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் வச்சுருக்காங்க. பச்சை மிளகா வந்து இந்த 2 வெரைட்டி இருக்குங்க. இந்த பெருசாக இருக்கிறது சுத்தமாக காரமே இருக்காது. அதனால் இந்த பொடுசாக இருக்கிறதுலாம் வந்து கொஞ்சமாக நல்லா நமக்கு நம்மளோட ஸ்பைசி லெவலுக்கு நல்லா இருக்கும். அதனால் அதான் எப்பயுமே எடுப்போம். இந்த மாதிரி நாட்டு காய்கறிகள் அப்புறம் நம்மளோட கீரை வகைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்தியா சூப்பர் மார்க்கெட்டில் தான் கிடைக்கும். அமெரிக்கன் ஸ்டோர்ஸில் நம்ம எப்படி பார்த்தாலும் கிடைக்கவே கிடைக்காது. பாருங்கள், இது வந்து வாழைக்காய் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து மாங்காய். ஆக்சுவலி சியாட்டலில் இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் நல்ல குவாலிட்டி மாங்காய்லாம் நான் பார்த்ததே கிடையாது. இதுவே பார்க்கறதுக்கு பாருங்கள் சிறுசாக கொஞ்சம் பார்க்க பரிதாபமாக தான் இருக்குது. முருங்கைக்காயும் பாருங்கள் இந்த மாதிரி கயிறு மாதிரி மெல்லிசாக தான் இருக்கும். நம்ம ஊர்லலாம் நல்லா குண்டு குண்டாக கிடைக்கும்ல. ஸோ அப்படிலாம் இங்கே கிடைக்காது. இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே வந்து ரைஸ் பேக்ஸ் தான் வச்சுருப்பாங்க. இங்கே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எல்லா வெரைட்டிஸுமே கிடைக்குங்க. லைக் பச்சரிசி, புழுங்கல் அரிசி, பாஸ்மதி அரிசி, இட்லி அரிசி, அந்த மாதிரி ஈவன் வந்து அந்த சம்பா அரிசி, சிகப்பரிசி, அப்புறம் ப்ரௌன் ரைஸ் அது எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி நமக்கு தேவையான பேக் எடுத்துக்கலாம். இப்போ தாங்க நம்மளோட பிடிச்ச செக்ஷனுக்கு வந்திருக்கோம். ஏன்னா மேகி நூடுல்ஸ் அப்புறம் ஹக்கா நூடுல்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. பட் இந்த தடவை நான் ஒரு ப்ராடக்ட் வந்து புதுசாக பார்த்தேன். இங்கே பாருங்களேன், இது வந்து நேட்டிவ் ஃபுட் ஸ்டோர்லேருந்து கம்பெனி பேர். ஸோ மெயினாக என்னென்னா இதெல்லாமே சிறுதானிய நூடுல்ஸு, ராகி, வரகு அது மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இது டப்பா வந்து படித்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பேக்ட் அண்ட் மார்க்கெட்டட் வந்து அண்ணா நகர் ஈஸ்ட் சென்னைன்னு போட்டிருக்கு. ஸோ நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். யாராவது வந்து இதுக்கு முன்னாடி வாங்கி சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா எனக்கு ப்ளீஸ் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வருஷம் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இந்த கடை வந்து ஆக்சுவலி சின்னதாக தாங்க இருந்துச்சு. ஸோ இப்போ தான் ரொம்ப ரீசெண்டாக வந்து இதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் என்ன ஆச்சுன்னா நிறையா ரேக்ஸ்லாம் வந்திருக்கு. ப்ளஸ் நம்ம ஊர் ப்ராடக்ட்ஸ்லாம் கூட கொஞ்சம் நிறைய ஐட்டம்ஸ் இங்கே இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. இந்த மாதிரி இந்தியன் ஸ்டோர்ஸ் வந்தாலே ஆத்விக் வந்து அவனோட ஃபேவரட் ஐட்டமான பிஸ்கெட் செக்ஷனில் பூந்துருவான். ஸோ இங்கே நம்ம யூஎஸில் எத்தனை வகையான குக்கீஸ்லாம் வாங்கினாலுமே ஸோ நம்மளோட இந்தியன் பிஸ்கெட்ஸ்க்கு நான் மட்டும் இல்லைங்க, ஆத்விக்கும் சரியான ஃபேனு. பாருங்கள், க்ரீம் பிஸ்கெட் அவனே எடுத்துட்டான். அதுவும் முக்கியமாக அந்த பார்லேஜிலாம் வந்து அவனுக்கு வேணும் அப்படின்னு எடுத்து வச்சுட்டு இருப்பான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடையை வந்து இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணனால கொஞ்சம் நிறைய ஜாமான்லாம் வந்த மாதிரி தாங்க இருக்குது. பாருங்கள், அதுவும் முக்கியமாக வந்து பாத்திர செக்ஷனில் வந்து மண் சட்டியெல்லாம் வச்சுருக்காங்க. இது ரொம்ப எனக்கே பார்க்க ஆச்சரியமாக தான் இருக்குது. ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ப்ளஸ் இந்த கடாய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது. டப்பா இருக்குது, எவ்வளோ பெரிய டப்பா. செம்மையான ஒரு ப்ராடக்ட்டு, ஒரு புது ப்ராடக்ட் பார்க்குறேன். எல்லோரும் பாகுபலி பிளேட் பார்த்துருக்கோம். பட் எந்த பிளேட்டை வேணாலும் நீங்கள் பாகுபலி பிளேட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இதை வந்து இன்சர்ட் பண்ணிங்கன்னா எந்த பிளேட்டை வேணாலும் நீங்கள் வந்து பாகுபலி பிளேட்டாக மாற்றிக்கலாம். ஸோ சுற்றி உங்களுக்கு கப்ஸில் எல்லா ஐட்டம்ஸும் வச்சுக்கலாம். பூஜா ஸ்டப்ஸ்லாம் பாருங்கள், லைக் ஊதுபத்தி, சந்தனம், குங்குமம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லாவே வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த விளக்கெல்லாம் வந்து பாருங்கள் ரொம்ப சின்னதாக பேசிக் மாடல். அது வந்து கலெக்ஷன்ஸே மொத்தமே இவ்வளோ தான் இருக்கும். ஸோ ஏதாவது எமர்ஜென்சினா தான் வாங்குற மாதிரி இருக்கும். இல்லைனா பெஸ்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் இந்தியாவில் சொல்லி பேக்கேஜில் வரவழைச்சிடலாம். கடையிலேருந்து வந்தாச்சுங்க. ஸோ அந்த பில்லிங் செக்ஷன்லாம் கொஞ்சம் க்ரௌடாக இருந்துச்சு. ஸோ டக்குன்னு எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. மெயினாக வந்து இன்றைக்கி நம்ம போனதே வந்து இந்த ரைஸ் பேக்ஸ் தான். மெயினாக நமக்கு சாப்பிட்றது வந்து சோனா மசூரி, அதுக்கப்புறம் இட்லி ரைஸ், இது எல்லாமே வந்து இந்த டெக்கன் பிராண்ட் வந்து நல்லாவே இருக்கும். அதே டெக்கன் பிராண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜீரக சம்பா அரிசி, இது வந்து ஒரு 5 கிலோ பேக் மாதிரி. இது ஒரு ரெகுலராக நம்ம பிரியாணி இதுக்கெலாம் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். மெயினாக இன்றைக்கி வாங்கின காய்கறியும் வந்து எது ரொம்ப வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக நான் ஃபீல் பண்ணுறேன்னா இந்த வெண்டைக்காய் தான்.
இப்போன்னு இல்லை, ஆக்சுவலி சம்மர் டைமில் கூட ஓகே. விண்டரில் வந்து எப்பயுமே இந்த நம்ம இந்தியன் காய்கறிகள் ப்ரைஸ்லாம் கொஞ்சம் எக்ஸஸாக தான் இருக்க மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுவேன். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 கிராம் வெண்டைக்காய் அவ்வளோதான் இருக்கும். இது வந்து எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா ஒரு $7 கிட்ட போட்டிருக்காங்க நமக்கு பில்லு. ஸோ 300 கிராம் வெண்டைக்காவே வந்து கிட்டத்தட்ட 500 ரூபா. இருக்கிறதுலே காஸ்ட்லி தான், மித்த காய்கறிலாம் பரவாயில்ல. இன்னைக்கு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் மெனு தாங்க. ஒரு கொரியாண்டர் ரைஸ், மல்லி சாதமும் எக் பிளான்ட் வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரை பண்ணி காமிக்க போகிறேன். மல்லி சாதத்துக்கு பாருங்கள், ஒரு கட்டு மல்லி எடுத்திருக்கேன், நல்லா வாஷ் பண்ணியாச்சு. எக் பிளான்ட் மசாலாவுக்கு இந்த பெரிய கத்திரிக்காய் தாங்க எடுத்திருக்கேன், இது சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு கட்டு மல்லி எடுத்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா நான் ஒரு 5-6 எடுத்திருக்கேன். ஒரு 2 துண்டு இஞ்சி, ஒரு 4 பல் பூண்டு, 1/2 ஸ்பூன் ஜீரகம். இதை இப்போ நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். பாருங்கள், நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இதை தாளிக்கணும். தாளிப்புக்கு பார்த்தீங்கன்னா இதயம் நல்லெண்ணெய் தான் எடுக்கிறோம். இது ஒரு நல்ல தாராளமாக 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அப்புறம் கொஞ்சம் ஜீரகம். தாளிப்புக்கு கொஞ்சம் காஞ்ச மிளகா. மல்லி சாதம் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் நெடக்கடலை போட்டுக்கலாம். இதையும் நல்லா வந்து இந்த ஆயிலே ஃப்ரை பண்ணிடுவோம். கொஞ்சமாக பெருங்காயம், தின்னா ஸ்லைஸ் பண்ண அரை வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச அந்த மல்லி பேஸ்ட், இந்த மல்லி சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு. நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். ஸோ அவ்வளோதான், நம்ம மல்லி சாதத்துக்கு பண்ண வேண்டிய பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததாக வந்து இந்த கத்திரிக்காய் மசாலா ஃப்ரை வந்து எப்படி பண்ண போகிறோன்னா, நல்லா வந்து தட்டையாக வந்து கட் பண்ணணும். அதே மாதிரி கொஞ்சம் ஸ்லைசஸ் வந்து மொத்தமாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஃப்ரை பண்ண வாட்டி உடையாமல் இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நான் காமிக்கிறேன். ஸோ கட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக தட்டையாக வந்து கட் பண்ணிக்கணும். இதுக்கு முக்கியமான விஷயமே ஒரு மசாலா ரெடி பண்ணணும். ஸோ அதை ஃபஸ்ட்டு பண்ணிடுவோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, கரம் மசாலா தூள், இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் கெட்டி தயிர், கடைசியாக கொஞ்சமாக லெமன் ஜூஸ். அவ்வளோதாங்க. ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இதுதான் இப்போ நம்ம கத்திரிக்காய் மசாலா ஃப்ரைக்கு தேவையான மசாலா. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த கத்திரிக்காய் ஸ்லைசஸை வந்து நல்லா இந்த மசாலாவில் வந்து பெரட்டி வச்சிடலாம். இது ஒரு 1/2 அன் ஹவர் ஊறட்டும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மசாலா பெரட்டி வச்சிடலாம். கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபிஷ் ஃப்ரை டேஸ்ட்டு தான் இருக்கும். இது மாதிரி எல்லா பீசஸும் பண்ணிடலாம். நம்மளோட கத்திரிக்காயெலாம் வந்து மசாலாவில் சூப்பராக 1/2 மணி நேரத்துக்கு மேலேயே ஊறிடுச்சு. இப்போ வந்து ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வந்து ஒரு தவா ஃப்ரை மாதிரி தான் பண்ண போகிறோம். இந்த மாதிரி இரும்பு கல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது. நல்ல ஃப்ரை வந்து ரோஸ்ட்டாக வரும். இந்த ஃப்ரைக்கு தேவையான ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம கத்திரிக்காய் பீசஸை இப்படியே வச்சுட்டு வந்துடுவோம். டூ to 3 மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட் ஆன வாட்டி இப்போ வந்து இந்த பீசஸ் வந்து நம்ம திருப்பி போடுவோம். பாருங்கள், ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இது பொறுமையாக இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும் நமக்கு. அப்பப்போ வேணும்னா இந்த மாதிரி ஆயில் நல்லா கொஞ்சம் ட்ரிசில் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் நமக்கு ஃப்ரை ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த மீன் டைம் வந்து நமக்கு ஒயிட் ரைஸ் நல்லா குக் ஆகி வந்திருக்கு. இதை போட்டு நம்மளோட மல்லி சாதத்தை முடிச்சிடுவோம். இது கிளறும் போதே செம்மையாக சூப்பராக வாசம் வருது. இது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது சொல்லப்போனால் குயிக்காக வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கும் இது பிடிக்கும். குழந்தைங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸில் பண்ணும்போது இந்த நெடக்கடலை போட்டோம் இல்லையா, ஸோ அதுக்கு பதிலாக வந்து நம்ம 4 முந்திரி பருப்பு கூட நெய்யில் வறுத்து போடலாம். அதுவும் இன்னும் டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட மல்லி சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த கத்திரிக்காய் வெந்திருச்சான்னு நமக்கு எப்படி தெரியும்னா, இப்படி திருப்பி போடும்போதே பாருங்கள், நல்லா காற்று மாதிரி இப்படி திருப்பி போடலாம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் போடும்போது நல்லா ஹெவி வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இந்த பதம் வந்துருச்சுன்னா பாருங்கள், எண்ணெயும் மேலே ஊறி வந்துருச்சு. இனிமேல் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட லஞ்ச் காம்போ சூப்பராக சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ மல்லி சாதம் வித் கத்திரிக்காய் மசாலா ஃப்ரை. இந்த மசாலா ஃப்ரை வந்து எல்லா காம்பினேஷனோட சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதம், தயிர் சாதம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் நம்மளோட கிறிஸ்மஸ் ட்ரீ. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெக்கரேஷன்ஸ் எல்லாமே கராஜில் வச்சுருந்தோம். ஸோ அதான் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒன்று ஒன்றா இப்போ பிரித்து
ஆர்கனைஸ் பண்ணிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் செட்டப் தான். கொடையை விரிக்கிற மாதிரி விரிச்சோன்னா கிறிஸ்மஸ் ட்ரீ செட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம செட் பண்ணோம்னா இந்த டிசம்பர் மாதம் ஃபுல்லாக சொல்லப்போனால் கிறிஸ்மஸ் முடிஞ்சாலுமே நியூ இயர் வரைக்குமே இந்த ட்ரீ வந்து வீட்டில் இருக்கும். நம்மளோட கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து பார்த்தீங்கன்னா 3 போர்ஷன் பார்ட்ஸாக வரும். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 7.5 feet. இந்த பாக்ஸில் வந்து பார்த்தோம்னா நமக்கு எல்லாமே வந்து நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீயில் மாட்டுவோம் இல்லையோ ஆர்னமெண்ட்ஸ், ஸோ அதுதான் இருக்குது. எல்லாமே நிறைய இருக்குது. வாவ், இந்த கிறிஸ்மஸ் போலாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம செட் பண்ணோம். இது பாருங்கள், ஜுவல்லரி பாக்ஸ் மாதிரி இருக்கும் கம்ப்ளீட்டாக. இதுலேயும் வந்து அவ்வளோ ஆர்னமெண்ட்ஸ் தான். அவ்வளோதான், கிறிஸ்மஸ் ட்ரீ செட் பண்ணிட்டோம். ஸோ கீழே வந்து ட்ரீ ஸ்கர்ட்டும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ தட் வந்து அந்த பேஸ் வந்து கவர் ஆயிரும். ட்ரீயில் ரிப்பன்லாம் போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஆர்னமெண்ட்ஸ் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சைஸ் வேரியேஷன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ மிக்ஸ் அண்ட் மேட்சாக மாட்டணும். இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா லார்ஜ் சைஸு, அதுக்கப்புறம் இது வந்து ஒரு மீடியம் சைஸு, இது வந்து ஒரு ஸ்மால், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் டெக்கரேஷன்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்ட் ஆர்னமெண்ட்ஸ் தான் மாட்டலான்ட்டு. இது வந்து ஒரு ஸ்கேட் போர்ட், இது வந்து ஒரு டர்ட்டில் டவ், அதுக்கப்புறம் இது என்னடா ஹவுஸ். இந்த பெரிஸ்லாம் இந்த மாதிரி இடத்துல ரேண்டமாக சொருகிடலாம். இந்த ஆர்னமெண்ட்ஸ்லாம் வந்து ஆதிக்கோட கிண்டர் கார்டனில் அவங்க டீச்சர் வந்து ப்ரெசென்ட் பண்ணது தான். ஸோ ஞாபகார்த்தமாக ஆதிக்கு எடுத்து வச்சுருக்கா. மாட்டிக்கோ, போ, எங்கேனாலும் மாட்டலாம். வாவ், ஸ்னோமேன் மாட்டு. So இது பாத்தியா bells. Yes. With a Christmas tree. ஆமா. Yes. Let's touch. Done. Good, Advik. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து கிறிஸ்மஸ் கார்லண்ட் தான். ஸோ இந்த ஃபயர் பிளேஸ் கம்ப்ளீட்டாக வந்து டெக்கரேட் பண்ணிடலாம். கிறிஸ்மஸ் ஸ்டாக்கிங்ஸ் மாட்டிடலாம். ஃபயர் பிளேஸ் ப்ளஸ் நம்ம வீட்டோட ஸ்டேர் கேஸ் எல்லாமே வந்து டெக்கரேட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ ஃபைனலாக சூப்பராக வந்திருக்கு. நமக்கு ஃபேண்டாஸ்டிக்காக போச்சு. நம்ம நினச்ச மாதிரியே டெக்கரேஷன்ஸ்லாம் சூப்பராக பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ வீட்டில் வந்து குக் பண்ண டைம் இல்லை, அதனால டின்னர் டைம், அதனால பீஸா தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ கார்லிக் பார்மேசன் பீஸா ரெடியாக இருக்குது, நாங்கள் சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். Until then, bye.